இந்த அகத்தியன் என்பவர் யார்னா, கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு ஒற்றுமையின்மை கொண்டு வர துடிப்பவர் தான் இந்த அகத்தியன். அப்படியா? அது அப்படியா இல்லையான்னு அப்புறமா ஏதாவது பார்ப்போம். இப்போ இந்த நபர் என்னன்னு பாருப்பா, என்னன்னு பாரு. பிரிவினை இல்லைன்னா ரொம்ப வன்மத்தை கக்கக்கூடிய நபரான்னு பாரு. அகத்தியன் அவர்களை இந்த மணற்காடு சேகரத்துல, அதாவது மணப்படை வீடுல நீங்க அலோவ் பண்ணாதீங்க. ஆனா நீங்க மட்டும் இப்படி சிஎஸ்ஐ இந்த அசனம், நீங்க நிறைய அசனம் வீடியோ போடுவீங்க, அது ரொம்ப அசிங்கமா பேசின நபரை நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். நீங்க அதை கேன்சல் பண்ணுங்க, வேற ஒருத்தரை புக் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப பாய்சனை பத்தி பேசலாமா பாஸ்? நீங்க பேசலாமா? ஒரு நபர் பாய்சனை வியாபாரமா ஆக்கிட்டு இருக்காங்க, அப்படியே நீங்க ப்ரொமோட் பண்ணிருக்கீங்க, பேசலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நபருக்கு அகத்தியன சிஎஸ்ஐ சபைக்குள்ள விடக்கூடாதா? பொங்குறாப்புல என்னன்னு கொஞ்சம் பார்த்துருவோமே. வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம், வாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்பா. வணக்கம். இந்த மணப்படை வீடு சபையில அசன பண்டிகை, சோசர பண்டிகை நடக்க போகுது. சோசர சரிப்பா நடக்குது. அதுல ஆகஸ்ட் 24ஆம் தேதி, பக்கத்துல நோட்டீஸ் தெரியுது பாருங்க, ஆகஸ்ட் 24ஆம் தேதி அகத்தியன் என்பவரை பஜனை பிரசங்கத்துக்கு கூட்டிருக்காங்க. பஜனையா? அது வேற நடக்குமா? சரி, அந்த பிரசங்கத்துக்கு இவரை கூப்பிட்டா எங்க? இந்த அகத்தியன் என்பவர் யார்னா, கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு ஒற்றுமையின்மை கொண்டு வர துடிப்பவர் தான் இந்த அகத்தியன். அப்படியா? அது அப்படியா இல்லையான்னு அப்புறமா ஏதாவது பார்ப்போம். இப்போ இந்த நபர் என்னன்னு பாருப்பா, என்னன்னு பாரு. பிரிவினை இல்லைன்னா ரொம்ப வன்மத்தை கக்கக்கூடிய நபரான்னு பாரு. மோகன் சீலாசரஸ் விக்கிரக ஆராதனை பண்றாப்புல அப்படின்றோம். விக்கிரக ஆராதனை பண்றதுக்கு பூசாரியா இருக்கிறதே யாருன்னா மோகன் சீலாசரஸ் தான். அச்சோ, நீ ஆஸ்தான குருவா நினைக்கிற மோகன் சீலாசரஸ ஏதோ தப்பா சொல்லிட்டாருமா. சரி, இப்படிப்பட்ட நபரை ப்ரொமோட் பண்ண நீங்க சிஎஸ்ஐக்குள்ள அவரை விடக்கூடாதுன்னு சொல்லலாமா? நீங்க நம்புற உண்மையான பெரிய தேவ ஊழியரை ரொம்ப அசிங்கமா பேசின கெட்ட வார்த்தை கருணாகரனை நீங்க ப்ரொமோட் பண்ணி, நான் இப்ப பணம் வாங்கி ப்ரொமோட் பண்ணீங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்களே உங்க வாயால நீங்க நிறைய ப்ரொமோஷன் நடத்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சார்லஸ், அப்புறம் ஆர்எம்எஸ், இப்படி பல பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அவங்க வேணா டெலீட் பண்ணிடலாம். யூடியூப்ல போட்டுட்டு எல்லாரையும் பார்க்க வச்சுட்டு உடனே டெலீட் பண்ணுறது. ஆனால் அந்த வீடியோஸ்லாம் ஆன்லைனில் இருக்க தான்ப்பா செய்யும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துறேன். சரியா? நீங்கள் பணம் வாங்கிட்டு தான் வீடியோஸ் போடுறீங்க. நான் அவங்க சொன்ன அந்த நீங்களே உங்கள் வாயால் சொன்னதை நான் வீடியோ போட்டுருக்கல, அந்த லிங்க்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இப்படிப்பட்ட நபரை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. சிஎஸ்ஐல அகத்தியனை கூப்பிடுறது தான் பிரச்சனையாச்சோ? ஜாதி பேதமின்றி ஒற்றுமையாக இருக்கும் கிறிஸ்தவர்களை பிரிப்பதுதான் இந்த அகத்தியன் என்பவருடைய ஒரே வேலை. அப்படியா? அப்ப இந்த நபருடைய ஒரே வேலை இப்போ பொருளாசை மோகன் சீலாசரஸுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் போற பாத்ரூம் மட்டும், குளிக்கிற இடம், இந்த இடம் மட்டுமே கிட்டத்தட்ட பொருள் மட்டுமே 13 லட்சம், அப்புறம் 40க்கு 20 அகலம்னா அந்த ரூம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்துக்கணும். இப்ப நான் சொல்லப்பா, அவர் ஏதோ மோகன் சீல் வீட்டுக்கு போய் பாத்ரூம் போய் பார்த்துட்டு சொல்றாரு. சரி, இப்ப இதை வச்சு நான் எதுவும் பேசலப்பா, இன்னும் நிறைய இருக்கு. சரியா? தொடர்ந்து சீரியஸா வந்துட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ முடிச்சிருவோமே. பாரு, அகத்தியன் அவர்களை இந்த மணற்காடு சேகரத்துல, அதாவது மணப்படை வீடுல நீங்க அலோவ் பண்ணாதீங்க. ஆனா நீங்க மட்டும் இப்படி சிஎஸ்ஐ இந்த அசனம், நீங்க நிறைய அசனம் வீடியோ போடுவீங்க, அது ரொம்ப அசிங்கமா பேசின நபரை நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். ஆனா அகத்தியன சிஎஸ்ஐ கூப்பிட்டுட்டா தப்பா? என்னது இப்ப நீங்க ப்ரொமோட் பண்ணது எங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. அது தெளிவா இருக்கும். சரியா? கடைசியா போட்ட வீடியோ தான். இப்போ நீங்க சிஎஸ்ஐ பிரிவினைவாதம் பேசுறாரு அப்படின்றீங்களே, டைரக்டாவே உங்க சிஎஸ்ஐ அசனத்தை எப்படி அசிங்கமா பேசுறாரு பாருங்க.
ஏன்னா பாம்புன்னு தெரியுதுல்ல, பழுச்சப்பன்னு தெரியுதுல்ல, நீ என்ன ஆவிக்குரியவன்? நீ ஒரு கட்டட தொகை ஒரு பாசிட்டிவ் கீழே உட்காந்து சிங்கி அடிச்சு உட்காந்துருக்க. அதுல ஒரு கட்டட சபையில வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? அசனம் சொல்லிட்டேன். அசனம் அடுத்த பாயிண்ட். இது இந்த பாயிண்ட் அதோட சூப்பர் தான். கட்டட சபையில உட்காந்துருக்க வெக்கமா இல்ல அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கறாரு. ஆனா நீங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம ப்ரோமோட் பண்ணி வீடியோ கொடுறீங்க. என்ன பாஸ்? சரி, அசனம் வருது ஸ்பெஷல். ஆவிக்குரிய ரீதியா பார்த்தா நீ வேற நாங்க வேற. இது பிரிவினைவாதம் இல்ல பாஸ். இல்ல, இவர் தேவ ஊழியன், பயங்கரமான தேவ ஊழியன். நான் சொல்ல, நீங்க சொன்னதுதான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். லிங்க். நீ வந்து ஒரு சபை கிறிஸ்துவன். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தூத்துக்குள்ள எங்கேயோ போய் ஒரு ஆர்சி சபையில போய் கஞ்சி ஊத்துறாங்க. அதை நாக்க தொங்க போட்டு போய் தின்று அந்த தீய, அதை நாக்க தொங்க போட்டு போய் தின்று அந்த தீய, அதை நாக்க தொங்க போட்டு போய் தின்று அந்த தீய. ஆர்சி சபை விக்கிர ஆராதனைக்காரன் தானே. அந்த விக்கிர ஆராதனை போய் நீ எதுக்கு கஞ்சி குடிக்கிற? பாஸ், இது பிரிவினைவாதமே இல்ல பாஸ். நீங்க போய் உங்களதான் சொல்றாரு, டைரக்டா உங்களதான் சொல்றாரு. நீங்க எங்கேயோ போய் மலத்தை தின்னதா சொல்றாரு. அதாவது அசனத்துல போட்ட சாப்பாடை மலம்னு சொல்லி நீங்க அதை போய் தின்னதா சொல்றாரு. இவர் தேவ மனிதன் நீங்க ப்ரமோட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன முக்கியம் சொல்லுங்க பாஸ். மக்கள் கமெண்ட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது பேராயர் மற்றும் மணற்காடு சேகர குருவானவர் ஆபிரகாம் ஐயாவுக்கும் எங்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு கோரிக்கை. நீங்கள் அதை கேன்சல் பண்ணுங்க, வேற ஒருத்தரை புக் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப பாய்சனை பத்தி பேசலாமா பாஸ்? நீங்க பேசலாமா? ஒரு நபர் பாய்சனை வியாபாரமா ஆக்கிட்டு இருக்காரு, அப்படியே நீங்க ப்ரமோட் பண்ணிருக்கீங்க. பேசலாமா? எப்படி? ஒரு ஹிண்ட் மட்டும் வீடியோல கொடுக்குறேன். ஃபுல் வீடியோ அடுத்த பதிவுல போட்டேன். பார்த்துங்க ஹிண்ட. நண்பர்களே, டிஎஸ் குரூப் டி ஜெய்சிங் அவர்களின் அண்ணன் டி மாசிலாமணி பொன்னுதுரை அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தது அனைவருக்கும் தெரியும். அதெல்லாம் அனைவருக்கும் தெரியும். அடுத்த வீடியோ ஹிண்ட் புரிஞ்சுதா? அடுத்து இந்த அகத்தியன் வீடியோலயே போக்சோவை பத்தி கூட பேசியிருப்பீங்க. அந்த போக்சோவை பத்தி கூட அதுக்கு அடுத்த பதிவுல வரும். அதுக்கு நீங்க எப்படி துணை போனீங்கன்னு இந்த பதிவெல்லாம் பார்த்து முடியும் போது மக்கள் தீர்மானிப்பாங்க அகத்தியனை உள்ள விடணுமா விடக்கூடாதான்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களை நியாயமா ஏற்கனமா ஏற்கக்கூடாதான்னு முடிவு பண்ணுவாங்க. சரியா? கடைசியில என்னுடைய கருத்தையே சொல்றேன். சிஎஸ்ஐக்குள்ள முதல்ல உங்களை எல்லாம் பண்ணணுமா எல்லாம் பண்ணக்கூடாதா? சரியா?